வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். தங்கம் வாங்க வேண்டாம், பொதுமக்களுக்கு மீண்டும் சிதம்பரம் புத்திமதி. மத்திய அரசின் கவனத்தை ஈர்க்க ஆர்ப்பாட்டம், கருணாநிதி தலைமையில் டெசோ அமைப்பு முடிவு. மகாராஷ்டிரா மது பார்களில் அழகிகள் நடனத்துக்கு தடை நீக்கம், மாநில அரசின் அப்பீல் வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. விரிவான செய்திகள். தங்கம் வாங்குவதை பொதுமக்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று நிதியமைச்சர் ப. சிதம்பரம் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பின் வீழ்ச்சியை கட்டுப்படுத்த மத்திய நிதி அமைச்சகமும் ரிசர்வ் வங்கியும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் நிருபர்களுக்கு பேட்டியளித்த மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம், நாட்டின் நிதி பற்றாக்குறை விகிதம் அதிகரிப்பதும் ரூபாயின் மதிப்பு குறைவதற்கு ஒரு காரணம் என்றும், ரூபாயின் மதிப்பு சரிவதை தடுக்கும் வகையில் இந்திய ரிசர்வ் வங்கி திங்களன்று இரவு சில நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார். வெளிநாடுகளிலிருந்து தங்கத்தை அதிக அளவில் இறக்குமதி செய்வதே நிதி பற்றாக்குறை விகிதம் அதிகரிப்பதற்கு காரணம் என்றும் கூறிய ப. சிதம்பரம், ஆகவே தங்கம் வாங்குவதை பொதுமக்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்தார். அதே நேரத்தில் தங்கத்தின் இறக்குமதிக்கு தடை விதிக்கப்படாது என்றும் சிதம்பரம் திட்டவட்டமாக தெரிவித்தார். 2012-2013 நிதியாண்டில் 5% இருந்த நாட்டின் வளர்ச்சி விகிதம் நடப்பாண்டில் 6% அல்லது அதற்கு மேலாக உயரக்கூடும் என்றும் நம்பிக்கை தெரிவித்த சிதம்பரம், வளர்ச்சி விகிதத்தை 9% உயர்த்துவதே தன்னுடைய இலக்கு என்றும் கூறினார். இலங்கை தமிழர் விவகாரத்தில் இலங்கை அரசை கண்டித்தும் மத்திய அரசின் கவனத்தை ஈர்க்கவும் டெசோ அமைப்பு சார்பில் ஆகஸ்ட் 8ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுக தலைமை அலுவலகத்தில் டெசோ அமைப்பின் ஆலோசனைக் கூட்டம் அதன் தலைவர் கருணாநிதி தலைமையில் செவ்வாயன்று நடந்தது. இக்கூட்டத்தில் 4 தீர்மானங்கள் முன்மொழியப்பட்டன. இந்தியா இலங்கை இடையேயான 1987 நிறைவேற்றப்பட்ட ராஜீவ் ஜெயவர்தனே ஒப்பந்தத்தின் விளைவாக இலங்கை அரசியலமைப்பு சட்டத்தில் 13வது திருத்தம் செய்யப்பட்டது என்று சுட்டிக்காட்டியுள்ள டெசோ அமைப்பு, அச்சட்டத்தை உருக்குலைக்கும் முயற்சிகளை தடுத்து எவ்வித திருத்தமும் இன்றி 1987 ஆண்டைய ஒப்பந்தம் நிறைவேற்றப்படுவதற்கு இந்திய அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. மேலும் இலங்கையில் நடக்கும் காமன்வெல்த் மாநாட்டில் இந்தியா பங்கேற்கக்கூடாது, தமிழக மீனவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும், இலங்கை தமிழர் குடியிருப்பு பகுதிகளில் சிங்களர்கள் குடியேறுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற 4 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த தீர்மானங்களை வலியுறுத்தி மத்திய அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் வரும் ஆகஸ்ட் 8ஆம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் டெசோ அமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் இக்கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இக்கூட்டத்தில் திமுக பொருளாளர் ஸ்டாலின், சுப்புலட்சுமி ஜெகதீசன், TR பாலு மற்றும் டெசோ நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மகாராஷ்டிரா மாநிலத்தில் மது பார்களில் மீண்டும் அழகிகளின் நடன நிகழ்ச்சிகளுக்கு உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. மும்பையில் பார் டான்ஸ் மிகவும் பிரபலம். அழகிகளின் ஆட்டத்துக்கென்றே பல பிரத்யேக பார்கள் செயல்பட்டு வந்தன. இந்நிலையில் அழகிகளின் அங்க அசைவுகள் ஆபாசத்தை தூண்டுவதாகவும் அதன் மூலம் விபச்சாரம், கடத்தல் போன்ற குற்றச் செயல்கள் அதிகரிப்பதாக கூறி மகாராஷ்டிர மாநிலத்தில் பார் நடனத்திற்கு 2005ஆம் ஆண்டு அம்மாநில அரசு தடை விதித்தது. தடைக்கு பிறகும் கள்ளத்தனமாக நடன நிகழ்ச்சி நடத்திய பார்களில் ரெய்டு நடத்தப்பட்டு நடன அழகிகள் கைது செய்யப்பட்டனர். தடையை எதிர்த்த பார் உரிமையாளர்கள், நடன மங்கைகள் தொடர்ந்த வழக்கை விசாரித்த மும்பை உயர்நீதிமன்றம் மகாராஷ்டிரா அரசின் தடையை நீக்கியது. அதைத் தொடர்ந்து மகாராஷ்டிரா அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து பார் நடனத்திற்கு மீண்டும் தடை பெற்றது. மகாராஷ்டிரா அரசின் அப்பீல் மனு மீதான இறுதி தீர்ப்பை உச்சநீதிமன்றம் செவ்வாயன்று வழங்கியது. பார்களில் நடனத்திற்கு தடை விதிப்பது சட்ட விரோதம் என்றும் தொழில் உரிமையை பறிக்கும் செயல் என்றும் நீதிபதிகள் தீர்ப்பளித்தனர். மும்பையில் மீண்டும் டான்ஸ் பார்களை திறந்து நடத்தலாம் என்றும், ஆனால் அரசிடம் முறைப்படி அனுமதி பெற்றே டான்ஸ் பார்களை நடத்த வேண்டும் எனவும் நீதிபதிகள் தங்களது தீர்ப்பில் தெரிவித்தனர். மும்பையில் மட்டும் 75,000 பார் நடன பெண்கள் இருப்பதால் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு அவர்களுக்கு புதிய விடியலை அளித்துள்ளது. ஸ்பாட் பிக்சிங் விவகாரம் தொடர்பாக ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் கேப்டன் ராகுல் டிராவிட்டின் வாக்குமூலத்தை டெல்லி போலீஸ் பதிவு செய்துள்ளது. கடந்த ஏப்ரல், மே மாதங்களில் நடந்த IPL T20 கிரிக்கெட் போட்டியில் ஸ்பாட் பிக்சிங்கில் ஈடுபட்டதாக ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வீரர்கள் ஸ்ரீசாந்த், அஜித் சாண்டிலா, அங்கித் சவான் ஆகியோரை
கடந்த மே 16ஆம் தேதியன்று டெல்லி போலீசார் கைது செய்தனர். இது தொடர்பாக 3 வீரர்கள் தவிர முன்னாள் ரஞ்சி வீரர்கள் உள்ளிட்ட 25க்கும் மேற்பட்டவர்களை டெல்லி போலீசார் கைது செய்தனர். தற்போது இந்த விவகாரம் தொடர்பாக ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் கேப்டன் ராகுல் டிராவிட்டிடம் விசாரணை நடத்திய டெல்லி சிறப்பு பிரிவு போலீசார் அவரது வாக்குமூலத்தை பதிவு செய்தனர். கடந்த வாரம் பெங்களூரில் உள்ள டிராவிட்டின் வீட்டில் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது தற்போது தெரியவந்துள்ளது. சூதாட்ட புரோக்கர்களுடன் கைதான 3 வீரர்கள் வைத்திருந்த தொடர்பு பற்றி தனக்கு எதுவும் தெரியாது என்றும் மூவர் மீதும் தனக்கு எப்போதுமே சந்தேகம் வந்ததில்லை என்றும் டிராவிட் வாக்குமூலம் அளித்தார். ஒவ்வொரு போட்டியின் போதும் ஆட்டத்திறனை அடிப்படையாக வைத்தே வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டதாகவும் டிராவிட் தெரிவித்தார். ஸ்ரீசாந்த், சண்டிலா, அங்கித் சவான் ஆகிய மூவரும் தங்களது மோசமான நடத்தையின் மூலம் தன்னை மோசடி செய்துவிட்டதை போன்ற உணர்வு ஏற்படுவதாகவும் வருத்தத்துடன் டிராவிட் கூறினார். டிராவிட் மீது எந்த குற்றச்சாட்டும் இதுவரை எழவில்லை என்பதால் குற்றப்பத்திரிகையில் அவரை போலீஸ் தரப்பு சாட்சியாக்க டெல்லி போலீசார் திட்டமிட்டுள்ளனர். அதேபோல ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் பயிற்சியாளர் தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த பாடி அப்டான் இந்தியா வரும்போது அவரது வாக்குமூலத்தையும் பதிவு செய்ய டெல்லி போலீசார் முடிவு செய்துள்ளனர். ஸ்பாட் பிக்சிங் தொடர்பாக ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி உரிமையாளரும் நடிகை ஷில்பா ஷெட்டியின் கணவருமான தொழிலதிபர் ராஜ் குந்த்ராவிடம் டெல்லி போலீசார் விசாரணை நடத்திய போது அவரும் சூதாட்டத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது. ஆனாலும் ஸ்பாட் பிக்சிங்கில் குந்த்ராவுக்கு தொடர்பில்லை என்பதால் வழக்கு பதிவு செய்யாமல் விட்டுவிட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மழையால் பேரிழப்பை சந்தித்த உத்தரகாண்ட் மாநிலத்துக்கு தமிழக பாரதிய ஜனதா சார்பில் 10 லட்சம் ரூபாய் நிதி உதவி அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள தமிழக பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தில் செவ்வாயன்று செய்தியாளர்களை சந்தித்த மாநில தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன், உத்தரகாண்டில் நடந்த பேரிழப்பு சம்பவத்திற்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பில் 10 லட்சம் ரூபாய் நிதி உதவி அளிக்கப்படும் என்று தெரிவித்தார். தமிழகத்தில் மது விற்பனை மிக அதிக அளவில் பெருகிவிட்டது என்றும் இந்த வளர்ச்சி அடுத்த 2 தலைமுறையின் அழிவுக்கு காரணமாகிவிடும் என்றும் அவர் கூறினார். மதுவுக்கு அடிமையாகோருடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றது. 2 தலைமுறைகள் நாசமாகக்கூடிய அளவுக்கு தமிழ் சமுதாயம் கெட்டு போயிருக்கின்றது. பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகளும் கூட மதுவுக்கு அடிமையாகக்கூடிய சூழ்நிலைகள் வந்துவிட்டது. மிக மோசமான நிலை என்ன என்றால், பெண்களும் கூட டாஸ்மாக் கடைகளுக்கு சர்வசாதாரணமாக செல்லக்கூடிய நிலைமைகள் உருவாகி இருக்கிறது. இதே நிலை தொடர்ந்ததென்றால் தமிழகம் செயலற்ற ஒரு மாநிலமாக மாற்றப்பட்டுவிடும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது. இலங்கை தமிழர் பிரச்சினையில் யார் துரோகம் செய்தவர்கள் என்பது மக்களுக்கு தெரியும் என்றும் அவர்களுக்கு பாடம் கற்பிக்க லோக்சபா தேர்தலை மக்கள் எதிர்நோக்கியுள்ளனர் என்றும் ராதாகிருஷ்ணன் கூறினார். கும்பகோணம் பள்ளிக்கூட தீ விபத்தில் உயிரிழந்த குழந்தைகளுக்கு 9வது ஆண்டு நினைவு தினத்தில் பொதுமக்கள் மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினர். கடந்த 2004ஆம் ஆண்டு ஜூலை 16ஆம் தேதி கும்பகோணத்தில் உள்ள ஸ்ரீகிருஷ்ணா துவக்க பள்ளியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 94 பிஞ்சு குழந்தைகள் உடல் கருகி பலியாயினர். இந்த சம்பவத்தின் 9வது ஆண்டு நினைவு தினம் செவ்வாயன்று அனுசரிக்கப்பட்டது. அனைவரையும் உலுக்கிய இந்த கோர சம்பவத்தின் நினைவு நாளை முன்னிட்டு பள்ளி முன்பு வைக்கப்பட்டிருந்த குழந்தைகளின் திருவுருவ படத்திற்கு வணிகர்கள், அரசியல் கட்சியினர், பொதுமக்கள் உட்பட பலர் மலர் தூவி மெழுகுவர்த்தி ஏந்தி கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். உயிரிழந்த குழந்தைகளின் நினைவாக பாலக்கரை பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள நினைவிடத்திற்கு பொதுமக்கள் ஊர்வலமாக சென்று அங்கும் அஞ்சலி செலுத்தினர். இச்சம்பவம் நடந்து 9 ஆண்டுகள் ஆகியும் இது தொடர்பான வழக்கு விசாரணை அளவிலேயே உள்ளது. இவ்வழக்கை விரைவு நீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதன்கிழமை முதல் புதுச்சேரிக்கு லாரிகளை இயக்கப் போவதில்லை என்று தமிழக லாரி உரிமையாளர் சம்மேளனம் அறிவித்துள்ளது. நாமக்கல்லில் தமிழ்நாடு லாரி உரிமையாளர் சம்மேளனத்தின் தலைவர் நல்லத்தம்பி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், கடந்த 2008ஆம் ஆண்டு புதுச்சேரி மாநில அரசால் மேட்டுப்பாளையம் பகுதியில் கனரக போக்குவரத்து ஊர்தி மையம் துவக்கப்பட்டதாகவும், ஆனால் அந்த மையத்தில் இதுவரை அடிப்படை வசதிகள் எதுவும் செய்து தரவில்லை என்றும் புகார் தெரிவித்தார். ஊர்தி மையத்தில் அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி புதன்கிழமை முதல் புதுச்சேரிக்கு லாரிகளை இயக்கப் போவதில்லை என்றும் நல்லத்தம்பி கூறினார். 2008ஆம் ஆண்டு இன்றைய பாண்டிச்சேரியுடைய முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட கனரக போக்குவரத்து ஊர்தி மையத்தினுடைய அடிப்படை வசதிகளை செய்து தர காரணத்தினால் பாண்டிச்சேரியில் உள்ள லாரி உரிமையாளர்கள் மற்றும் முகவர்கள், புக்கிங் செய்பவர்கள் அனைவரும்
வருகின்ற 17/7/2013 முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளார்கள். புதுச்சேரி வழியாக செல்லும் லாரிகள் நிறுத்தப்படுவதால் நாளொன்றுக்கு அந்த மாநிலத்திற்கு 100 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படும் என்றும் நல்லதம்பி தெரிவித்தார். கோவை போத்தனூர் பகுதியில் ஈக்களின் தொல்லையால் பாதிக்கப்பட்ட மக்கள் சுகாதார வசதி செய்து தரக்கோரி ஈக்களுடன் வந்து கலெக்டர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். கோவை போத்தனூர் ஸ்ரீராம் நகர் மற்றும் அதைச் சுற்றியுள்ள பகுதிகளில் ஆயிரக்கணக்கானோர் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் மாநகரில் சேமிக்கப்பட்டு கொட்டப்படும் குப்பை கிடங்கு உள்ளது. இந்த குப்பை கிடங்கால் சுகாதார சீர்கேடு ஏற்படுகிறது. இப்பகுதி மக்களுக்கு அடிக்கடி வாந்தி, வயிற்றுப்போக்கு போன்ற நோய்கள் ஏற்பட்டு அவதிப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் குப்பை கிடங்கை மாற்று இடத்திற்கு மாற்ற கோரி பொதுமக்கள் மாநகராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. தற்போது பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் போத்தனூர் பகுதி முழுவதும் ஈக்களால் சூழப்பட்டு பொதுமக்கள் பெரும் சிரமம் அடைந்துள்ளனர். அதிருப்தி அடைந்த அப்பகுதி பெண்கள் ஈக்களை ஒரு பையில் பிடித்து அடைத்து வந்து தங்களுக்கு உரிய சுகாதார வசதி செய்து தரக்கோரி கோவை மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். எக்கச்சக்கமான ஈ வருது. குழந்தைகளுக்கு ரொம்ப லூஸ் மோஷன், இந்த மாதிரி ரொம்ப வீக்லி ஒன்ஸ் எப்படி இருந்தாலும் டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போக வேண்டிய வேலையில இருக்கு. எங்களுக்கு ஃபீவர், எல்லா குழந்தைகளுக்கும் ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகுது. அதுக்கான எந்த ஒரு முயற்சியும் எங்களுக்கு இன்னும் எடுக்க கிடையாது. உட்கார்ந்து நிம்மதியா கூட எங்களால சாப்பிட கூட முடியறது இல்லைங்க. ஏன்னா அந்த ஈ தான் எங்களுக்கு தட்டுல நிறைய இருக்கு. சாப்பாடு தெரியறது இல்ல. அந்த அளவுக்கு நிறைய இருக்கு. கதவை எந்த நேரம் சாத்தி வச்சுதான் உள்ள இருக்க வேண்டியதா இருக்கு. அதனால வெளியே என்ன நடக்குது, ஏது நடக்குது எங்களுக்கு எதுவும் தெரியறது இல்லை. அந்த மாதிரி ஒரு நிலைமையில நாங்க இருக்கிறோங்க. அதை எங்களுக்கு ஏதாவது ஒரு முயற்சி எடுத்து எங்களுக்கு சரி பண்ணி தரணுங்க. புகாரை பெற்றுக்கொண்ட மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தது. இதைத் தொடர்ந்து பொதுமக்கள் முற்றுகையை கைவிட்டனர். மூச்சுக்குழல் சுருங்கிய இளைஞருக்கு ட்ரக்கியல் ஸ்டண்ட் கருவி பொருத்தி தமிழகத்திலேயே முதன்முறையாக நவீன அறுவை சிகிச்சை செய்து சென்னை அரசு மருத்துவமனை சாதனை புரிந்துள்ளது. திண்டிவனத்தைச் சேர்ந்த 22 வயது இளைஞர் ஒருவர் குடும்ப பிரச்சினை காரணமாக கடந்த 2011ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் பூச்சிக்கொல்லி மருந்தை குடித்ததால் மூச்சுக்குழாய் பாதித்தது. அவருக்கு தனியார் மருத்துவமனையில் 2012ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அறுவை சிகிச்சை மூலம் ஷைலி என்ற செயற்கை மூச்சுக்குழல் பொருத்தப்பட்டது. அந்த மூச்சுக்குழாயில் மூச்சு விடுவதற்கும் பேசுவதற்கும் சிரமப்பட்ட அந்த வாலிபர் சென்னை ராஜீவ் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். கடந்த 2012 டிசம்பரில் ஷின்லே முறையில் மூச்சுக்குழாயில் அறுவை சிகிச்சை செய்தனர். ஆனால் அவருக்கு முன்பு பொருத்திய செயற்கை மூச்சு குழாய் வெளியே தெரிந்தது. இதனால் அவருக்கு கடந்த மே மாதம் மீண்டும் அறுவை சிகிச்சை செய்து ட்ரக்கியல் ஸ்டண்ட் கருவி பொருத்தப்பட்டு கழுத்தின் வெளிப்பக்கம் தெரிந்த துளை மூடப்பட்டது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சென்னை மருத்துவக் கல்லூரி டீன் கனகசபை இது அரசு மருத்துவமனையின் சாதனை என்றார். ENT துறையில் இதுவரை பண்ணாத டெக்னிக்கா நம்ம மருத்துவமனை நிபுணர்கள் ENT நிபுணர் டாக்டர் கனகராஜன் அந்த டீம் இது மாதிரி ஒரு நவீன ஒரு ஸ்டென்ட்டை முதன்முறையாக தமிழ்நாட்டிலே முதன்முறையாக ஒரு பேஷண்ட் போட்டு அப்புறம் அந்த ஓட்டையை அந்த மிஷின் அந்த ஓட்டையில் போட்ட டெக்காஸ்மி டியூபையும் எடுத்துட்டாங்க. இந்த ஓட்டையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ GH ஹாஸ்பிட்டல் வந்தால் 3 முறை ஆப்ரேஷன் பண்ணாங்க. முன்ன சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருந்தது, பேசவும் முடியாது. இப்போ எல்லாமே நார்மலாக இருக்கு, பேச முடியும், சாப்பிட முடியும், எல்லாமே நார்மலாகவே இருக்கு. இந்த அறுவை சிகிச்சைக்கு 3 லட்சம் ரூபாய் வரை செலவாகும் என்றும், ஆனால் அரசு பொது மருத்துவமனையில் முதல்வர் நிதியிலிருந்து முற்றிலும் இலவசமாக செய்யப்பட்டது என்று டீன் கனகசபை தெரிவித்தார். தங்கத்தின் விலையில் செவ்வாய்க்கிழமை அன்று ஒரு சவரனுக்கு 168 ரூபாய் குறைந்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 19,928 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,491 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 50 காசுகள் குறைந்து 43 ரூபாய் 70 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 40,830 ரூபாயாக இருந்தது. தேனீக்கள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்த ஈரோட்டைச் சேர்ந்த தண்டாயுதபாணி என்ற விவசாயி உடல் முழுவதும் தேனீக்களை பரவவிட்டு விளக்கம் அளித்து வருகிறார். விவசாயத்தின் உபத்தொழிலாக விளங்கும் தேனீ வளர்ப்பில் விவசாயிகள் பலர் ஈடுபட்டுள்ளனர். தேனீக்களை கொண்டு குறைந்த காலத்தில் அதிக வருவாய் ஈட்ட முடிகிறது. ஆனால் இது குறித்து விவசாயிகள் மத்தியில் போதிய விழிப்புணர்வு இல்லை. இதை கருத்தில் கொண்டு தேனீ வளர்ப்பு செயல் விளக்க முகாம் கோவையில் கொடிசியா திறந்தவெளி வளாகத்தில் நடத்தப்பட்டது. இந்த முகாமில் ஈரோட்டைச் சேர்ந்த தேனீ வளர்க்கும் விவசாயி தண்டாயுதபாணி என்பவர் கலந்து கொண்டு தேனீயால் ஏற்படும் நன்மைகள், அவற்றை வளர்க்கும் முறைகள் குறித்து விளக்கம் அளித்தார். தேனீக்கள் விவசாயிகளின் நண்பன் என்று விழிப்புணர்வு ஏற்படுத்த தமது முகம் முழுவதும் தேனீக்களை பரவவிட்டார். முகம் முழுவதும் தேனீக்கள் பரவியது பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தியது. உலக அளவுல 3/2 பங்கு பயிர்கள் தேனீ வளர்ப்பு
அமைப்பு மூலமா தான் மகரந்த சேர்க்கை நடக்குது. ஆனா விவசாயிகள் கிட்ட மரங்களை பத்தியோ அல்லது பயிர்களை பத்தி இருக்கிற விழிப்புணர்வு தேனீக்களை பத்தி இல்லாம இருக்கு. அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துற நோக்கத்துக்காக தான் இப்ப உடம்பெல்லாம் தேனீக்களை விட்டுக்கிட்டு நாங்க இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்த போறோம். வணிக ரீதியா பாத்தீங்கன்னா 10 பெட்டி வச்சிருக்கிற ஒரு விவசாயி 100 கிலோ தேன் எடுக்கலாம். அதுல மூலமா ஒரு 40,000 ரூபாயுமே மகரந்த சேர்க்கை மூலமா கண்ணுக்கு தெரியாம ₹1 தேன் எடுக்கல ஒரு 10 மடங்கு இதுமா நமக்கு மகசூல் கொடுக்கும். மருத்துவம் மற்றும் வணிகத்திலும் தேனீக்கள் அதிக பலன் அளிப்பதால் கோவை மாவட்டத்தில் விவசாயிகள் மத்தியில் தேனீக்கள் வளர்ப்பதில் ஆர்வம் ஏற்பட்டுள்ளது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.